ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கடந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாகவும் இதில் காவல்துறையின் செயல்பாடு போதுமானதாக இல்லை எனவும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில செயலாளர் ராதிகா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில செயலாளர் ராதிகா நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். தமிழ்நாட்டின் அரசின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு பெண்கள் நல திட்டங்களை அறிவித்தாங்க. அதில் ஒன்று பெண்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குறது. அது மட்டும் அல்லாமல் இலவச பேருந்து திட்டம் அறிவித்தாங்க. இந்த 2 திட்டங்களும் தமிழ்நாடு பெண்கள் மத்தியில் வரவேற்பு மிகுந்த திட்டமாக இருக்குது. ஓரளவுக்கு பெண்கள் பயனடையக்கூடிய திட்டமாக இருக்குது. இருந்தாலும் கூட இது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. மகளிர் உரிமை தொகை என்பது இன்னும் விண்ணப்பித்த லட்சக்கணக்கான பேருக்கு இன்னும் உரிமை தொகை என்பது கிடைக்காமல் இருக்குது. உடனடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட வேண்டும். அதே போல பேருந்து பெண்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய அந்த திட்டம், விடியல் பேருந்து திட்டம் என்பது பல இடங்களில் வரவேற்கப்பட்டு பேசப்பட்டாலும் கூட பல இடங்களில் இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் போகக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அரசு கூடுதலாக அதில் கவனம் எடுக்க வேண்டும். பெண்கள் இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசு செயல்பட வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கை பொறுத்த அளவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் என்பது இந்த 5 ஆண்டுகளில் அதிகரிச்சதாக பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்லது, இந்தியா முழுவதும் பெண்கள் மீதான கொடுமைகள் என்பது அதிகரிச்சிருக்குது. பெண்கள் மீதான வன்முறைகள் என்பது அதிகரிச்சிருக்குது. தமிழ்நாட்டிலும் அதிகரிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூடுதலாக கவனம் எடுக்கிறாரு. பெண்கள் மீதான வன்முறைகள் வருகிற போது காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது ஜனநாயக மாதர் சங்கத்துடைய கருத்து. ஆணவ படுகொலை என்பது இந்தியாவை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இன்னும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? சாதி ஆணவ படுகொலைகள் என்பது தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் என்பது இயற்றப்பட வேண்டும் என்ற ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். இந்த மாநாட்டில் கூட சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றோம். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் போதை என்பது அதிகரிச்சிட்ருக்கு. தமிழகம் முதல்வர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, அப்படி ஒரு குற்றச்சாட்டை இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எதாவது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏதாவது தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறீங்களா? தமிழக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் 500 டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட்டது. அது ஒரு நல்ல விஷயமாக பார்த்தோம். ஆனாலும் கூட மூடப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுடைய விவரங்கள் பார்த்தோம்னா வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் தான் மூடப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அருகில், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில், மருத்துவமனைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். போதை கலாச்சாரம் என்பது இன்றைக்கு ஒரு அடுத்த தலைமுறையை சீரழிக்கக்கூடிய மிக மோசமான பாதையாக மாறி இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழக அரசு கூடுதலாக போதையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணுங்கிறத கேட்டு. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.